நானுப்பா, எனக்கான ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சூப்பர்ஃபிஷியல் திங்ஸை வச்சு தான் நம்ம எழுதுறோம். அப்போ நம்ம என்ன வைப்ரேஷன் வச்சு நம்மளை டிசைட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த வைப்ரேஷனை வச்சு தான் இதுதான் நான்னா, எனக்கான ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அந்த ஆணையே வந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். ஓகேயா? ஸோ தேட ஆரம்பிச்சு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆண் வந்து நம்ம லைஃப்ல வர்றாங்க அப்படின்னா, அது ட்ரூ ட்வின் ஃப்ளேமோ, கார்மிக்கோ யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆப்போசிட் செக்ஸ் உள்ள வர்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்றோம்னா, பேசி பழகி பார்த்து நட்போட, சிநேகத்தோட இருந்தா தான் நம்ம ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னே நமக்கு தெரியும். ஸோ பேச ஆரம்பிக்கிறோம். நெறைய விஷயங்கள் பேசுறோம். நம்மளோட மொத்த கதையும் ஷேர் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி க்ளோஸ் ஆகுறோம் அந்த ஆண் கூட. அந்த ஆணும் நம்மகிட்ட பேசுறான். ஏன்னா ஹூ யூ ஆர் வித்தின் யுவர் செல்ஃப்ஸ்ங்கிறதுல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கிறது என்ன, அந்த ஆண் கூட இருக்கிறது என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் போட்டுட்டேன். ஓகேயா? ஆல்ரெடி போட்டுட்டேன். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு தொகுப்பா தான் அத கொண்டு வந்திருக்கேன். ஸோ திருப்பி இதுலயும் அது எல்லாத்தையும் நான் பேச விரும்பல. ஸோ இந்த பிளிஸ்ஃபுல் யூனியன்ல கடவுள் என்ன காமிக்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க அட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஆண் இருக்காங்கல்ல, நம்ம பேசி பேசி க்ளோஸ் ஆயிடுறோம்ப்பா. அது வந்து நம்ம சொந்த கதை, சோக கதை, பாஸ்ட்டு, நம்ம எவ்வளோ ஹர்ட் ஆனோம், நம்ம இப்போ எப்படி சஃபர் பண்ணுறோம், பேசினதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம், இதெல்லாம் ஆணும் பேசுகிறான், பெண்ணும் பேசுகிறாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 1 1/2 மந்த் 2 மந்த் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க.